الله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அருமை நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆ வணக்கத்தை நிறைவு செய்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுக்கு விருப்பமான அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் இணை வைப்புகளிலே இருந்தும் மூட பழக்க வழக்கங்கள், அனாச்சாரங்கள், மாற்று மத கலாச்சாரங்கள், வழிகேடுகள், எமது வணக்க வழிபாடுகளின் நன்மைகளை அழித்துவிடக்கூடிய ஷிர்க் பித்அத்தான காரியங்கள் ஆகியவற்றிலிருந்தும் என்றென்றும் எப்போதும் பாதுகாப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய தினம் அல்லாஹ்வின் கருணையும் அரபா தினமும் என்ற தலைப்பில் காலத்தின் தேவை கருதி ஒரு சில முக்கிய செய்திகளை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே சில இடங்களையும் சில காலங்களையும் சிறப்பித்திருக்கின்றான். மக்கா, மதீனா, பைத்துல் மக்திஸ் அமைந்திருக்கக்கூடிய இடங்கள் சிறப்பான மகத்துவமிக்க இடங்களாகும். அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கக்கூடிய பள்ளி வாயில்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடங்களாகும். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இடங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடங்களாகும். இதே போன்று சில காலங்களையும் அல்லாஹு தஆலா சிறப்பான காலங்களாக இந்த சமுதாயத்தினருக்கு நமக்கு தந்திருக்கின்றான். ரமலான் மாதம் சிறப்புமிக்க மகத்துவமிக்க ஒரு மாதமாகும். முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது 10வது தினங்கள் சிறப்புமிக்க மகத்துவமிக்க தினங்களாகும். வெள்ளிக்கிழமை நாள் சிறப்பான ஒரு நாளாகும். நாம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 தினங்கள் மகத்துவமிக்க சிறப்புமிக்க தினங்களாகும். அல்லாஹ் தஆலா இந்த இடங்களையும் காலங்களையும் நமக்கு தந்து அவனுடைய அருளை வெளிப்படுத்துகின்றான். மக்கா பள்ளிவாயல், மஸ்ஜிதுல் ஹராம், பைத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய அந்த பள்ளியிலே ஒரு தொழுகை தொழுதால் 1,00,000 தொழுத நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குகிறார். மதீனாவிலே மஸ்ஜிதுல் நபவி அந்த பள்ளிவாயலிலே ஒரு தொழுகையை தொழுதால் 1000 தொழுகை தொழுத நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குகிறார். இவ்வாறு இந்த இடங்களிலே நாங்கள் வணக்கம் செலுத்துவதை அல்லாஹ் தஆலா சிறப்பான வணக்கங்களாகவும் அதற்குரிய கூலியை மகத்துவமானதாகவும் நமக்கு தருவது போன்று
ரமலான் காலத்திலே நாங்கள் அல்லாஹ்வை வணங்குகின்ற போது அதற்கு சிறப்புமிக்க மகத்துவமிக்க நன்மைகளை நமக்கு வழங்குகிறார். ஏனைய காலங்களை விடவும் ரமலானுடைய காலத்திலே ஒருத்தர் நோன்பு பிடித்தால் அவருக்கு முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போய்விடும். ஏனைய காலங்களிலே நின்று வணங்குவதை விட ரமலானுடைய காலத்திலே ஒருத்தர் நின்று வணங்கினால் அவருடைய முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போகின்றன. முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது 10வது தினங்களிலே ஒருவர் நோன்பு பிடித்தால் அவருடைய முந்தின பாவங்கள், முந்தின வருடத்துக்குரிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு போகின்றன. இவ்வாறு இந்த மார்க்கத்துக்குள்ளே அல்லாஹ் தஆலா சிறப்புமிக்க காலங்களை தந்து அந்த காலங்களிலே தன்னுடைய அருளை வெளிப்படுத்துகின்றார். அவ்வாறு தரப்பட்ட சிறப்புமிக்க காலங்களிலே ஒன்றுதான் நாம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 தினங்கள். இந்த தினங்களிலே செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்களாக இருக்கின்றன. ஏனைய காலங்களிலே செய்யப்படுகின்ற அமல்களை விடவும் இந்த காலங்களிலே செய்யப்படுகின்ற வணக்கங்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த காலத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருப்பது அல்லாஹ்வினுடைய அருளின் வெளிப்பாடாகும் என்பதை முதலாவதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் பலது. அதிலே சிறிய சிறிய அமல்களை செய்து பெரிய பெரிய கூலிகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தந்திருப்பது அவனுடைய கருணையின் வெளிப்பாடு. இந்த காலங்களிலே நாங்கள் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருப்பதோடு குறிப்பாக இந்த காலத்திலே வரக்கூடிய அரபாவுடைய நோன்பு 2 வருடங்களுக்குரிய குற்றப்பரிகாரமாக நமக்கு அமைகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஒரு நோன்பை பிடித்து 2 வருடங்களுக்குரிய குற்றப்பரிகாரமாக அதை ஆக்கிக் கொள்வது என்பது அல்லாஹ்வினுடைய கருணையின் வெளிப்பாடு. இவ்வாறு இந்த மனித சமுதாயத்தினருக்கு குறிப்பாக மோமின்களாகிய முஸ்லிம்களாகிய நபிகளாருடைய உம்மத்தினராகிய நமக்கு அல்லாஹ் தஆலா பல கருணைகளை செய்திருக்கின்றார். ஃபஜ்ருடைய முந்தின 2 ரக்காத் சுன்னத்தை நீங்கள் தொழுதால் அது உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் அனைத்தையும், இந்த உலகத்தை அனைத்தையும் விடவும் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மாதத்திலே 3 நாட்கள் நோன்பு பிடித்தால் மாதம் முழுக்க நோன்பு பிடித்த நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குவதாக நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். லுஹாவுடைய நேரத்திலே 2 ரக்காத் சுன்னத்து தொழுதால் அன்று அவர் தன்னுடைய உடல் உறுப்புகளிலே அமைந்திருக்கக்கூடிய மூட்டுக்கள் மடிப்புக்கள் அனைத்துக்கும் சதக்கா கொடுத்த நன்மையை பெறுகின்றார். இவ்வாறு அல்லாஹ் தஆலா எம்மில் கொண்ட இரக்கத்தின் காரணமாக நன்மைகளையும் கூட்டக்கூடிய வழிகளை நமக்கு தந்திருக்கின்றான். பாவங்களை அழித்துக் கொள்ளக்கூடிய வழிகளையும் நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ்வினுடைய விருப்பம், அல்லாஹ் தஆலா எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது பாவங்கள் இல்லாமல் அவனை நாங்கள் சந்திக்க வேண்டும். நன்மைகளை கூட்டுவது அல்லது நன்மைகள் செய்யாமல் விடுவது எங்களுடைய முயற்சியிலே இருக்கிறது. நாங்கள் தியாகத்தோடு, உற்சாகத்தோடு, ஆர்வத்தோடு நன்மைகளை செய்தால் அதற்குரிய கூலி எங்களுக்கு வழங்கப்படும். அது மறுமையிலே எங்களுக்கு உதவியாக இருக்கும். நாங்கள் நன்மை செய்யாவிட்டால் அது எங்களையே சார்ந்தது. பாவங்களை பொறுத்தவரையிலே பாவங்களை நாங்கள் செய்கின்ற போது அல்லாஹ் தஆலா கருணையாளன் அந்த பாவங்களை தௌபாவின் மூலமாக மாத்திரம் அழிக்கிறதுக்கு அவன் வழியை செய்யவில்லை. நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை அழித்துக் கொள்வதற்கு தௌபாவை மாத்திரம் அல்லாஹ் தஆலா திறந்து வைக்கவில்லை, பாவ மன்னிப்பை மாத்திரம் திறந்து வைக்கவில்லை.
வேற வேற வழிகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். ஒருவர் வுது செய்கின்றார், அவருடைய உடல் உறுப்புகளால் செய்த பாவங்களை அழிக்கின்றார். தூங்க செல்லுகின்ற நேரத்திலே வுதுவை செய்துவிட்டு தூங்குங்கள் என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது. ஏன் வுது செய்துவிட்டு தூங்க வேண்டும் என்று ஒருவர் சிந்திக்கின்ற போது தூக்கம் என்பது மரணத்துக்கு அடையாளமாகும். எனவே ஒருவர் மரணிக்கின்ற நேரத்திலே வுது செய்து தன்னுடைய உடல் உறுப்புகள் மூலமாக செய்த பாவங்களை அழித்துவிட்டு அவர் தூங்க செல்லட்டும். அவருக்கு மரணம் ஏற்பட்டால் பாவங்கள் இல்லாத நிலைமையிலே அல்லாஹ்வை சந்திக்கட்டும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பாவங்கள் இல்லாத நிலையில் ஒரு அடியான் தன்னை சந்திக்க வேண்டும். நன்மைகளை கூட்டுவது குறைப்பது அவனிலே உள்ள விடயம். அல்லாஹ் தஆலா நீ செய்தியா இந்த நன்மை என்று கொடுப்பான். நீ சுபஹுடைய முந்தின 2 ரக்காத் தொழுதியா அங்கீகரிக்கப்பட்ட அமலாக அது மாறுமாம் என்று சொன்னால் அதற்குரிய கூலி மகத்துவமானது. நீ மாதத்திலே 3 நோன்பு பிடிக்கிறியா அல்லாஹ்வுக்காக வேண்டி பிடித்திருந்தியாம் என்று சொன்னால் அதனுடைய கூலி மகத்துவமானது. நீ பகல் வேளையிலே லுஹாவுடைய நேரத்திலே 2 ரக்காத் தொழுதியா அதற்குரிய கூலி மகத்துவமானது. பர்து தொழுகையை முடித்துவிட்டு நீ செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு கூலி மகத்துவமானது. தொழுகைக்குரிய கூலி மகத்துவமானது. அது எல்லாம் எங்களுடைய கையிலே இருக்கிறது. நாங்கள் செய்தால் அல்லாஹ் அதை தருவான். நாங்கள் செய்யவில்லையா அது எங்களுக்கு கிடையாது. பாவங்களை பொறுத்தவரையிலே பாவங்களை அடியார்கள் செய்கின்ற போது அந்த பாவங்களை அழித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌபாவுடைய வாயிலை மாத்திரம் வைக்காமல் இன்னும் சில வழிமுறைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ஏன்? பாவங்களை மன்னிப்பவன் அந்த ரப்புல் ஆலமீன் மாத்திரம்தான். அந்த பாவங்களை இல்லாமலாக்கி கொண்டு தன்னை வந்து ஒரு அடியான் சந்திக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பம். அந்த பாவங்களை அழித்துக் கொள்ளக்கூடிய வழிகளில் ஒன்றாகத்தான் அரபாவுடைய நோன்பை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். முஹர்ரம் மாதத்திலே நோக்கப்படுகின்ற ஆஷூராவுடைய நோன்பை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். நாங்கள் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் செய்கின்ற தஸ்பீஹாத்துகளை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். வுதுவை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். இவைகள் மூலமாக பாவங்களை இல்லாமல் காக்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போது நாம் அனைவர்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் இருக்கிறது இல்லையா, இப்போதைய காலம் நன்மைகள் கூடுதலாக செய்வதற்குரிய வசதி வாய்ப்புகள் நிறைந்த காலமா, தீமைகள் அதிகம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் வசதிகளும் வாய்ப்புகளும் அமைந்திருக்கக்கூடிய காலமா? சின்ன பிள்ளைகளிடத்தில் கேட்டாலும் நன்மைகளுக்குரிய வாயில்கள் சுருங்கி போய் தீமைகளுக்குரிய வாயில்கள் விரிவாகி காணப்படுகின்ற ஒரு காலத்தில் தான் நாங்கள் வாழுகின்றோம் என்று சொல்லுங்கள். எங்கு பார்த்தாலும் பாவங்களுக்குரிய வழிகள் திறந்து காணப்படுகின்றன. பாவங்களின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் எங்கு பார்த்தாலும் தென்படுகிறார்கள். இது எல்லாத்துக்கும் அப்பால ஷைத்தான் என்ற எதிரி எங்களுடைய மனோ இச்சையிலே ஆதிக்கம் செலுத்தி எங்களுடைய மனதை அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பாவமான காரியங்களை எல்லாம் அலங்கரித்து எங்களுக்கு காட்டுகிறார். மனித ஆத்மாக்கள் பாவங்களின் பக்கம் கூடுதலாக ஈர்க்கப்படுகின்றனவே தவிர நன்மைகளை செய்வதற்கு ஆர்வப்படுவது குறைந்து போயிருக்கக்கூடிய ஒரு காலம். இன்றைய தினத்திலே இங்கே வந்திருப்பவர்களில் எத்தனை பேர் சுபஹ் தொழுகையை தொழுதவர்கள் என்று கேட்டால் மிக குறைவானவர்கள் தான் நாங்கள் கையை உயர்த்துவோம். இன்றைய தினத்திலே சுபஹ் தொழுகை இல்லாமலுக்குத்தான் அநேகமானவர்கள் விழித்தெழுந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பாவத்துக்குரிய ஒரு வழி நடுநிசி நேரத்திலே திறந்து காணப்படுகிறாம் என்றால், நடுநிசி நேரத்திலே திறந்து விடப்படுகிறாம் என்றால், தூக்கத்தை தியாகம் செய்து தன்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்து தன்னுடைய உழைப்பை தியாகம் செய்து அந்த பாவத்துக்காக படையெடுக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நன்மையை செய்யறதுக்கு ஆர்வம் இல்லை, தீமையை செய்வதற்கு ஆசையும் ஆர்வமும் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு காலம். 5 நேர தொழுகை மாத்திரம் ஒரு மனிதனிடத்தில் இந்த காலத்தில், முன்னொரு காலம் இருந்துச்சு, எம்முடைய மூதாதையர்களிடத்துல மார்க்க அறிவுதான் இல்லாமலுக்கு இருந்துச்சு, அவர்களிடத்துல இல்மு இல்லாமலுக்கு இருந்துச்சு.
ஆனா நன்மைகள் ஆசைப்பட்டு பள்ளி வாயிலுக்கு நேர காலத்துல வந்துடுவார்கள். வெள்ளிக்கிழமை தினமாம் என்று சொன்னா 10 மணிக்கெல்லாம் பள்ளி வாயிலுக்குள்ள 10-15 பேர் இருப்பார்கள். இன்றைய காலத்தை எடுத்துக்கிட்டோம் என்று சொன்னா முதியவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், வேலை இல்லாதவர்களாக இருக்கட்டும், வந்து சேர்றது சும்மா அரவாசில எங்க போயிட்டு நன்மைகள் ஆசை குறைந்து போயிருக்கக்கூடிய ஒரு காலம் இது. 5 நேர தொழுகை இல்லையாம் என்று சொன்னால் அவனுடைய அன்றைய நாளையில் எந்த ஒரு அமலும் இருக்காது. நன்றாக சிந்தித்து பாருங்கள். சுபஹ் தொழுகை இன்றைக்கு எங்களுக்கு இல்லை என்று வச்சுக்குவோம். இதுவரைக்கும் இந்த ஜும்மாவிலே வந்து உட்காருகிற வரைக்கும் ஏதாவது ஒரு நன்மை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? நபியின் மீது ஒரு 10 ஸலவாத் சொன்னார்கள் இருக்கிறீர்களா? தஸ்பீஹாத்துகள் செய்தவர்கள் இருக்கிறீர்களா? என்னையும் சேர்த்துத்தான் கேட்கின்றேன். குர்ஆனில் ஒரு பக்கத்தை ஓதினவர்கள் இடத்தில் இருக்கிறீர்களா? துஆ செய்தவர்கள் இருக்கிறீர்களா? திக்ர் செய்தவர்கள் இருக்கிறீர்களா? சுபஹ் தொழுகை இல்லை என்றால் இவ்வளவு நடந்திருக்காது. ஒருத்தர் சுபஹ் தொழுதிருப்பாராம் என்று சொன்னால் அவர் சுன்னத்தான தொழுகை தொழுதிருப்பார், திக்ர் செஞ்சிருப்பார், இஸ்திக்பார் செஞ்சிருப்பார், முடிந்தால் குர்ஆனும் ஓதிருப்பார். இது இல்லை என்றால் இத்தனை மணி வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் ஒரு இபாதத்தும் செய்யாமல் தான் ஜும்மாவிலே வந்து நாங்கள் இருந்திருப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது 5 வக்தும் இல்லையாம் என்றால் சுபஹும் இல்ல, லுஹரும் இல்ல, அசரும் இல்ல, மகரிப் இஷா தூங்க போற நேரத்தில் போயிருந்து தங்களுடைய விரிப்பிலே யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நான் என்ன அமல் செய்தேன்? ஏதாவது நல்ல காரியங்கள் நிலத்திலிருந்து வெளியாயிச்சா? வேணும் என்று சொன்னா யாராவது யாசகம் கேட்டு வந்திருப்பார்கள், கடைக்கு 2 ரூபாய் காசை கொடுத்திருப்போம், ஒரு 10 ரூபாய் காசை கொடுத்திருப்போம். இது தவிர்த்து என்னுடைய வாழ்விலே சுன்னத்து தொழுகை இன்றைக்கு தொழுதேனா? குர்ஆனை எடுத்து வைத்து ஒரு பக்கமாவது ஓதினேனா? தஸ்பீஹாத்துகள் ஏதாவது செய்தேனா? விக்ர்கள் ஏதாவது செய்தேனா? அல்லது அல்லாஹ்விடத்திலே கையை உயர்த்தி அந்த பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ் என்று சொல்லி துஆவாவது செய்தேனா? என்ன செய்தேன் என்று கேட்டு பார்த்தால் அநேகமானவர்களுடைய பதில் பூஜ்ஜியமாகத்தான் ஒன்றும் செய்யவில்லை. அந்த 5 வக்து தொழுகையும் இல்லை என்றால் இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு அமலும் இல்லாமல் தான் நாங்கள் இருக்கிறோம். இதே நேர் மாற்றமாக இன்றைக்கு நாங்கள் என்ன பாவங்கள் செய்தோம் என்பதை பட்டியல் போட்டால் பட்டியல் நீண்டுகிட்டே போயிட்டு, பட்டியல் நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்கிறேன். இந்த பாவம் செஞ்சிருக்கிறேன், இதை பார்த்திருக்கிறேன், அதை பார்த்திருக்கிறேன், சினிமாவில் மணித்தியால கணக்கில் கழிச்சிருக்கிறேன், போன்ல மணித்தியால கணக்கில் ஹராமான காரியங்களை பார்த்திருக்கிறேன், ஹராமான முறையில் நடந்திருக்கிறேன். இப்படி பட்டியல் போட்டு கூட நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கிறேன். இது யாரும் மறக்க இயலாது. இன்றைய காலகட்டம் நன்மைகள் குறைந்து பாவங்கள் அதிகரித்து காணப்படுகின்ற காலகட்டமாகும். நன்மைகளுடைய வாசல் சுருங்கி போய் தீமைகளுடைய வாயில்கள் விரிவாக்கப்பட்டு காணப்படுகின்ற ஒரு காலகட்டமாகும். முதல் ஒரு காலத்துல பள்ளி வாயிலுக்கு வந்தா குர்ஆன் எடுத்து வச்சு ஓதுவார்கள். இப்ப பள்ளி வாசலுக்கு நேரத்தோட வாரதே இல்லை. முதல் ஒரு காலத்துல கடைகள் இருக்கிறவர்கள் முதலாளிமாரு கடைக்கு பக்கத்துல அவர்களுடைய மேசைக்கு பக்கத்துல கேஷியர் மேசைக்கு பக்கத்துல குர்ஆனை வச்சிருப்பார்கள். அந்த குர்ஆன் எடுத்து வச்சு கஸ்டமர்கள் வராத நேரத்தில் ஓதிட்டு இருப்பார்கள். இன்றைக்கு பார்த்தா போன்ல நோண்டிட்டு இருக்கிறார்கள். நல்லதை பார்க்கிறான்னு வச்சுக்கொள்வோம். பெரும்பாலானவர்கள் நல்லதை பார்க்கிறார்களா அல்லது தேவையில்லாத பார்க்கிறார்களாங்கிறது எங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அந்த வாயில்கள் குறைந்து போயிட்டு அன்றைக்கு குர்ஆனை எடுத்து வைத்து ஓதினவர்கள் இன்றைக்கு அதுக்குரிய நேரத்தை கொடுக்கிறதுக்கு தயார் இல்லை. ஒவ்வொரு நாளும் அரை மணித்தியாலம் ஓதி வந்தவர்கள் இன்றைக்கு அரை மணித்தியாலத்தில் ஒரு 10 நிமிஷம் எடுக்கிறதே கஷ்டமா இருக்குது. ஆனா போனை தூக்கி கொடுத்து பாருங்க பிள்ளைகளுக்கு. எங்கட பிள்ளைகளை ஓத வைக்கிறதுக்கு நாங்க படுற பாடி இரவையில ஒரு அரை மணித்தியாலம் இல்ல ஒரு 5-10 நிமிஷம் ஓதுங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு ஓதுறதுக்கு மனசு இல்லை, ஓதுறதுக்கு தயார் இல்லை. எங்களுக்கு அப்படித்தான் இருக்கிறது. ஆனா எங்களுடைய போனை தூக்கி கொடுத்தோம் என்று சொன்னா 10 நிமிஷம் 10 மணித்தியாலமும் இருப்பான் அந்த போன்ல. நாமளாக கேட்கிற வரைக்கும் பிள்ளைக்கு நேரம் போனதானு தெரியாது, கண் கூசுதானு தெரியாது. அந்த அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கக்கூடிய காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற பாவங்கள் அதிகரித்து மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு காலத்துல நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த காலத்துல நிச்சயமாக எங்களுடைய பாவங்களை அழித்துக் கொள்ளக்கூடிய வழிகளை நாங்கள் தேட வேண்டும். அல்லாஹ் வச்சிருக்கிறார். பாவங்களை அழித்துக் கொள்ளக்கூடிய வழிகளை ரப்புல் ஆலமீன் வச்சிருக்கிறான். ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு நாங்க தயாரா இல்லை.
5 நேரமும் தொழுதாத்தான வுது செய்யலாம். வுது செஞ்சா பாவங்கள் இல்லாமலுக்கு ஆகும். பாவங்கள் இல்லாமலுக்கு ஆக்கையாமன்னு சொன்னா அவர் தொழ வேண்டும். தொழுதா பாவங்கள் இல்லாமலுக்கு ஆகும். தொழுகையை இல்லையாமன்னு சொன்னா எந்த வழியில பாவத்தை இல்லாமலுக்கு ஆக்கிறது? அல்லாஹ்விடத்துல இஸ்திக்பார் செய்து தௌபா செய்து கையை உயர்த்தி பாவத்தை இல்லாமலுக்கு ஆக்கலாம். தொழுகைக்கு பள்ளி வாசலுக்கு வந்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். வெளியில நின்றிருக்கிற நேரத்திலே எப்படி கையை உயர்த்தி நாங்க துஆ செய்ய போறோம் அல்லாஹ்விடத்துல அந்த சிந்தனை வராது. குர்ஆனை ஓதினோம் என்று சொன்னா எங்களுக்கு நன்மைகள் கூடிக்கிட்டே போகும். நஷ்டமடையாத வியாபாரத்தை செய்யற மாதிரி குர்ஆனை ஓதுறது. அந்த குர்ஆனை ஓதுறதுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணுமே. அல்லாஹ்வுடைய சிந்தனை வரையாமன்னு சொன்னா பள்ளி வாயிலுக்கு வர வேண்டும். பள்ளி வாயிலுக்கு வராமலுக்கு நாங்க வெளியில விளையாடிட்டு இருந்த மனுஷனை எப்படி குர்ஆன் எடுத்து வச்சு ஓதுறதுக்கு எங்களுக்கு மனசு வரும்? எனவே நன்மைகள் சுருங்கி போயிருக்கக்கூடிய நன்மைகளின் பக்கம் நாட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாத ஒரு காலத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தீமைகளுக்குரிய வழிகள் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அதை செய்வதற்கு லேசான முறையிலே அந்த தீமைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்விலை அமுல்படுத்திக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இன்றைய காலத்திலே அதிகம். இந்த தீமைகளை அழித்துக் கொள்ள வேண்டும். நன்மைகளை நாங்கள் கூட்டிக் கொள்றது எங்கட கையில இருக்குது. தீமைகளை நாங்கள் அழித்துக் கொள்வதும் எங்கட கையில் தான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா அதை அழிக்கிறதுக்குரிய வழிகளை கூடுதலா வச்சிருக்கிறார். அவ்வாறு வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான சுன்னாதான் அரபாவுடைய நோன்பாகும். அந்த நோன்பை ஒருவர் பிடிப்பதன் மூலம் 2 வருடங்களுக்குரிய குற்ற பரிகாரத்தை பாவ மன்னிப்பை அவர் பெற்றுக் கொள்கிறார். சிறிய சிறிய பாவங்களுக்குரிய பரிகாரத்தை அல்லாஹ் தஆலா அந்த நோன்புல வச்சிருக்கிறார். ஆனா இன்றைக்கு பர்து நோன்பை பிடிக்க கஷ்டப்படுறவன், பர்து நோன்பை பிடிக்கிறதுக்கு சாட்டு போக்கு சொல்றவன் எப்படி இந்த சுன்னத்தான நோன்பை பிடிக்க போறார்? பர்து நோன்பு என்று வார நேரத்தில் ரமதானுடைய காலம் என்று வார நேரத்தில் எத்தனை பேரு எங்கள்ல நல்ல முறையில் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் நோன்பு நோக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நோன்பு பிடிக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் நோன்பு இல்லாதவர்களாக தான் இருக்கிறார்கள். நோன்புல வந்து கவனம் செலுத்தாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி பர்து நோன்பையே தூக்கி தலைக்கு பின்னால முதுகுக்கு பின்னால போட்டவர்கள் எப்படி இந்த சுன்னத்து நோன்பு பிடிக்க போகிறார்கள்? ஆர்வப்பட வேண்டும், ஆசைப்பட வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவெல்லாம் என்னத்துக்காக வேண்டி இந்த உபதேசங்கள் எல்லாம் நடக்குது? என்னத்துக்காக வேண்டி நாங்க இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறோம்? எங்களோட நம்பிக்கை தான் காரணம். என்ன நம்பிக்கை? நாங்கள் மரணித்து விட்டால் மண்ணோடு மண்ணாக போறவர்கள் கிடையாது, அதனோடு எங்களுடைய வாழ்க்கை முடிகிறது என்ற நம்பிக்கை கொண்டவர்கள் இல்லை நாங்கள். அந்த நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. நாங்க மௌத்தாயின மட்டும் சொன்னா மண்ணோட மண்ணா போனா அதோட முடிஞ்சு, அதுக்கு பின்னால உறவும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை, மறுமையும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற நம்பிக்கை கொண்டவர்களா நாங்கள். அந்த நம்பிக்கை இருந்தால் வெளியே போகலாம். அந்த நம்பிக்கை இருந்தால் மார்க்கத்தை விட்டு வெளியே போகலாம். ஏன்? எங்கட நம்பிக்கை வந்து மௌத்தாயினத்தோடு தான் வாழ்க்கையை ஆரம்பமாகும். இந்த உலக வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை என்ற நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள். மௌத்தாயினத்தோட தான் எங்களுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அதனால தான் நாளை மர்ம நாளையிலே யாழை தனி கத்தம் துளி ஹயாத்தி என்று கத்துவான் மனிதன். என்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி ஏதாவது கொஞ்சத்தை முற்படுத்த வேண்டி இருந்துச்சு. அப்ப இது வாழ்க்கை இல்லையா? எந்த வாழ்க்கையை சொல்றான் அல்லாஹ் தஆலா? உண்மையான வாழ்க்கை மறுமை. அந்த மர்மைக்காக வேண்டி என்னத்தையாவது நான் கொடுத்திருக்கணுமே, என்னத்தையாவது நான் முற்படுத்தி வைத்திருக்க வேண்டுமே, நன்மைகளை செய்திருக்க வேண்டுமே என்று மனிதன் புலம்புவான அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அதுதான் எங்களுக்கு உண்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக வேண்டி நாங்கள் இந்த உலகத்தை பயன்படுத்த வேண்டும். அதற்காக வேண்டி நாங்கள் இருக்கிறோம். இல்லையாம் என்று சொன்னா என்னத்துக்கு இந்த உபதேசங்கள், என்னத்துக்கு இந்த ஞாபகமூட்டல்கள்? மர்மை ஒன்று இருக்குது, அந்த நம்பிக்கை எங்கிட்ட இருக்குது. நாளைக்கு மௌத்தாயிட்ட மட்டும் சொன்ன எங்களை கொண்டு மண்ணறைக்குள்ள வச்சிருவாரு. அந்த நேரத்தில் எங்களுக்கு உதவிக்கு எது வரப்போகுது? எங்களுடைய குடும்பம் வரப்போகிறார்களா? நாங்க சேர்த்து வைத்த சொத்துக்கள் வரப்போகுதா? என்ன வரப்போகுது எங்களோட? இந்த நம்பிக்கையை கொண்டவர்களாக இருப்பதனால தான் இந்த உபதேசம். ஆனா இந்த நம்பிக்கை இன்னைக்கு இல்லாமலுக்கு ஆக்கிற வழிகளை ஷைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். அதுல இருந்து நாங்கள் தப்பப்படும். அதுக்காக அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்க. இந்த மாதிரியான காலங்கள் வார நேரத்திலே அல்லாஹ்வுடைய சிந்தனையை எங்களை உள்ளத்துல கொண்டு போட்டுருவான் அல்லாஹ் தஆலா. ரமதான் வந்த உடனேயே எல்லாருடைய உள்ளத்திலும் ரமதான் வந்திருக்கிறது, நம்ம அல்லாஹ் வணங்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் வந்து. ஆனா நாங்க ரமதானோட அந்த எண்ணத்தை அப்படியே முடிச்சு போட்டு வச்சிருவோம். ரமலானை வணங்குறவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. ரமலானை தந்தவனை வணங்குபவர்களாக இருக்க வேண்டும். அந்த ரமலானை தந்தவன் இருக்கிறானே அவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் நிரந்தரமாக வணங்குவோம்.
இல்லைன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் ஏதோ ஒரு கடமை என்றதுக்காக வேண்டி எல்லாரும் போறார்கள்ன்றதுக்காக வேண்டி வீட்டை இருந்தா உம்மா ஏசுவான்றதுக்காக வேண்டி பெற்றோர்கள் ஏசுவார்கள்ங்கிறதுக்காக வேண்டி ஜும்மாக்கு வந்துட்டு போன மனுஷன் அது நிலை இல்லை. அது அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சது இல்லை. அல்லாஹ் எனக்கு தந்த கடமையிலே நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று நினைக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் கருணையாய் பாவங்களை அழிக்கிறதுக்கு எவ்வளவு வழி அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். நன்மைகளை கூட்டுறதுக்கு எவ்வளவு வழி அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். நாளை மர்ம நாளையிலே சிராத்தை கடக்கிறதுக்கு என்ன தேவைப்படும்? நாங்க இந்த நாட்டில் ஓடின, இந்த உலகத்துல ஓடின காரு, வேன், வாகனம் இதுகளை தேவைப்படும் சிராத்தை கடக்கிறதுக்கு. நரகத்துக்கு மேல அல்லாஹ் தஆலா பாலத்தை போட்டு வச்சிருக்கிறார். அந்த சிராத்தை கடக்கிறதுக்கு எது தேவைப்படும்? உலகத்தில் நாங்கள் செஞ்ச நன்மை தான் தேவைப்படும். சிலர் மின்னல் வேகத்தில் கடப்பார்கள். நிச்சயமாக நாங்கள் கடக்கலாம். அல்லாஹ் தஆலா அந்த வழி எங்களுக்கு தந்திருக்கிறார். ஏனென்றால் சிறிய சிறிய அமல்கள்ல பெரிய பெரிய கூலி அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார் எங்களுக்கு. அந்த நன்மைகளை செய்தால் நிச்சயமாக நாங்கள் கண்மூடி முழிக்கிறதுக்கு இடையிலே அந்த சிராத்தை கடக்கலாம். லைலத்துல் கத்ர் இரவையில நின்று வணங்கினால் கிட்டத்தட்ட 82 வருஷங்கள் நின்று வணங்கின நன்மை கிடைச்சு போயிடும். யாரை கொடுத்த அல்லாஹ் தஆலா இந்த சிறப்பு நமக்கு தந்திருக்கிறார். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த அரபாவுடைய நோன்பை நமக்கு தந்து, துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10 நாட்களையும் நமக்கு விசேஷமாக தந்து, அதிலேயும் குறிப்பாக அரபாவுடைய நாளை நமக்கு தந்து, அந்த நாளையிலே நீங்கள் நோன்பு பிடித்தால் உங்களுக்கு 2 வருடத்துக்குரிய பாவத்தை நான் இல்லாமலுக்கு ஆக்குகிறேன் என்று அல்லாஹ்வுடைய கருணையை வெளிப்படுத்துகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அரபாவுடைய நாள் அல்லாஹ் தஆலா எங்க கொண்டை வச்சிருக்கிறான் தெரியுமா? இந்த அரபாவுடைய நாளையே கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து பார்க்கிறது எவ்வளவு சிறப்புமிக்க நாளுங்கிறத நீங்க சிந்திக்க வேண்டும். இந்த நாள் அல்லாஹ் தஆலா எங்க கொண்டை வச்சிருக்கிறான் தெரியுமா? இந்த மார்க்கத்துல மாதங்களின் எண்ணிக்கை 12. அந்த 12 மாதங்கள்லயும் 4 மாதங்கள் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கிறார். அந்த 4 மாதங்கள்ல ஒன்றுதான் துல்ஹிஜ்ஜா மாதம். நாங்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜா மாதம் அல்லாஹ்வால் சங்கைப்படுத்தப்பட்ட குர்ஆனில் சொல்லப்பட்ட, நான் இதை சங்கைப்படுத்தியிருக்கிறேன் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன 4 மாதங்களிலே ஒரு மாதமாகும். அல்லாஹ்வுடைய அந்த 4 மாதங்களை விளங்கப்படுத்துகிறார்கள். அந்த 4 மாதங்களிலே ஒன்று துல்ஹிஜ்ஜா மாதம். இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்திலே அல்லாஹ் தஆலா இந்த அரபாவுடைய தினத்தை வைத்திருக்கிறார். அப்ப அது சிறப்பா இல்லையா? அந்த நாளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பா இல்லையா? இது ஒரு சிறப்பு அந்த நாளுக்கு. அது அல்லாமலுக்கு அல்லாஹ் தஆலா வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று சொல்லி குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இந்த காலத்தை சத்தியம் செய்து சொல்லுகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் இது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களோடு சம்பந்தப்பட்ட சத்தியம் தான் என்று சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்த அந்த 10 நாட்களுக்குள்ளே ஒரு நாளாக இந்த அரபாவுடைய நாளை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறார். எவ்வளவு சிறப்பு! அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்யறியாம் என்று சொன்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை. மகத்துவம் மிக்க மனிதர்களே, மோமின்களே, இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் சொல்லுவான் அல்லாஹ் தஆலா சத்தியம். அப்படி அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்த அந்த 10 நாட்களில் ஒரு நாளாக அரபாவுடைய நாளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அதே மாதிரி அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் பெயரை கூற வேண்டும் என்ற ஐயாமின் மாலூமாத் லியஷ்ஹது மனாபியலஹும் வயذكروا ஸ்மல்லாஹி ஃபீ ஐயாமின் மாலூமாத்தின் என்று சொல்லக்கூடிய அந்த அறியப்பட்ட நாட்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய அந்த 10 நாட்களுக்குள்ளே, அறியப்பட்ட நாட்களுக்குள்ளே அல்லாஹ் தஆலா அரபாவுடைய நாளை வைத்திருக்கிறார். சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒரு மாதமான துல்ஹிஜ்ஜா மாதத்தில் வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து சொன்ன 10 நாட்களில் ஒரு நாளாக அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்ன அறியப்பட்ட நாட்கள் என்று அல்லாஹ் தஆலா வர்ணிக்கக்கூடிய அந்த 10 நாட்களில் ஒரு நாளிலே அல்லாஹ் தஆலா அரபாவுடைய நாளை வைத்திருக்கிறார். இது எல்லாத்துக்கும் அப்பால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலாவுக்கு இந்த நாட்களில், இந்த 10 நாட்கள் இருக்கு இல்லையா, துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய இந்த ஆரம்ப 10 நாட்களிலும் செய்கின்ற அமல்களை விட விருப்பமான அமல்கள் வேறு எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள்,
அப்ப கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய பாதையில போய் யுத்தம் செய்யறதை விடவும் இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமா? அல்லாஹ்வுடைய பாதையில போய் யுத்தம் செய்யறது என்பது சும்மா சாதாரணமான ஒரு நன்மை இல்ல. அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி போக வேண்டும். அதை விடவும் சிறப்பா இந்த நாட்களிலே அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதா என்று கேட்கிற நேரத்தையில ஆமாம் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர். ஆனா ஒருத்தர் தன்னுடைய உயிரையும் பொருளையும் எடுத்துக்கிட்டு போய் அவர் திரும்பி வரலையாம் என்று சொன்னா அவருடைய அந்தஸ்து வேறு. திரும்பி வந்துட்டா கூட அவரை விடவும் சிறப்பு இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் என்று சொல்லுவார் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க நாட்களாக அல்லாஹ் தஆலா இந்த நாட்களை ஆக்கி தந்திருக்கிறார். இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்கள். ஒரு மூமின் அல்லாஹ் விரும்ப வேண்டும். அல்லாஹ்வை விரும்ப வேண்டும் என்றால் அந்த விருப்பத்தை எப்படி வெளிப்படுத்துறது? நம்ம கிட்ட எல்லாத்தையும் கேட்டா, நாங்க ரசூலுல்லாஹ்வை நீங்க விரும்புறீங்களான்னு கேட்டா, எங்களுடைய உயிரிலும் மேலாக நாங்க நபியை விரும்புறோம். அல்லாஹ்வை விரும்புறீங்களான்னு கேட்டா, அல்லாஹ்வை விரும்பலை என்று சொன்னா நான் மூமினாவே இருக்க முடியாது. அல்லாஹ்வை விரும்புறேங்கிறதுக்கு அடையாளம் என்ன என்று கேட்டா, என்ன அடையாளத்தை சொல்றேன்? தொப்பி போட்டிருக்கிறேன் சொல்றேன். அல்லாஹ் விரும்புறேங்கிறதுக்கு தொப்பி போட்டிருக்கிறேன், 5 வக்த் தொழுகை இல்லை. பள்ளி வாசலுக்கு நான் வாட்சமாக நிற்கிறேன், ஆனா தொழுகை இல்லை. இதையா சொல்றது? இல்ல, செஞ்சு காட்டணும். தொழுகையாளியா மாறி காட்டணும். நான் பள்ளி வாசலை விரும்புறேன் என்று சொன்னா பள்ளி வாசலுக்குள்ளே வந்து இருந்து அவர் அல்லாஹ்வை நான் விரும்புகிறேன் என்கிறத காட்டணும். குர்ஆனை விரும்புகிறேன் என்றா குர்ஆனை எடுத்து வச்சு பொட்டகத்துல மூடி வச்சிருக்கிறது இல்ல. குர்ஆனை விரும்புறது என்கிறது குர்ஆனை எடுத்து ஓதி காட்டணும். அது மாதிரி அல்லாஹ்வை விரும்புறையாம் என்று சொன்னா, அல்லாஹ்வுக்கு இந்த காலங்கள் செய்கின்ற அமல்கள் விருப்பமா இருக்கிறாம் என்று சொன்னா, நானும் அல்லாஹ்வை விரும்புகிறேன், இந்த காலத்தில் செய்கின்ற அமல்களை விரும்புகிறேன் என்று சொன்னால் வாயால பேசிப்பட்டு போறாக்கள் அறிக்கப்படாது. செஞ்சு காட்டும், வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அப்பதான் அல்லாஹ்வை விரும்புகிறோம் என்கிறதுக்கு அடையாளம். அல்லாஹ்வை ஒரு மனிதன் நேசிக்க வேண்டும், அல்லாஹ் அந்த மனிதனை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசம் இல்லையாம நாங்க சொர்க்கத்துக்கே போவே இல்லை. அல்லாஹ்வுடைய நேசம் எங்களுக்கு முக்கியம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அமல்களாக இந்த காலத்தில் செய்யப்படுகின்ற அமல்கள் இருக்கின்றன. பாருங்க, இந்த அரபாவுடைய நாளை அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க நாளில் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களாக சொல்லப்படுகின்ற இந்த காலங்களில் செய்யப்படுகின்ற அமல்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாட்களிலே அல்லாஹ் தஆலா அரபாவுடைய நாளை வைத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு சிறப்பு இந்த நாள், எவ்வளவு சிறப்பு! ஒன்னொன்னாக ஞாபகத்தில் வச்சு வர வேண்டும். ஏன்னா அந்த அரபாவுடைய நாள் அவ்வளவு சிறப்புக்குரிய நாள். அந்த சிறப்பான நாளை நாங்கள் தவற விட்டுற கூடாது. அந்த நாளையிலே நாங்கள் நோன்பு பிடித்து பாவத்துக்குரிய பரிகாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒரு மாதத்தில் அந்த அரபாவுடைய தினத்தை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து சொல்லக்கூடிய 10 நாட்களில் ஒரு நாளில் அல்லாஹ் தஆலா அந்த அரபாவுடைய தினத்தை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டி அறியப்பட்ட நாட்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அறியப்பட்ட நாட்கள் 10 நாட்கள், அதில் ஒரு நாளாக அல்லாஹ் தஆலா அரபாவுடைய தினத்தை வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலங்களிலே துல்ஹிஜ்ஜா ஆரம்ப 10 தினங்களிலே செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த பகுதிக்குள்ளே அல்லாஹ் தஆலா அரபாவுடைய தினத்தை வைத்திருக்கின்றான். எவ்வளவு சிறப்பு! இது எல்லாத்துக்கும் மேலாக இந்த அரபாவுடைய தினத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்துக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கு. என்ன மார்க்கத்துக்கு சர்டிபிகேட் கொடுத்தேன்? இந்த மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு விட்டது. இந்த மார்க்கத்துக்குள்ள நீங்க கை வைக்க தேவை, நீங்க அழகுபடுத்த தேவை. அது கொஞ்சம் குறைஞ்சிட்டது, இது கொஞ்சம் குறைஞ்சிட்டு சொல்லி போட்டு நீங்க பெயிண்ட் பூச தேவை. இந்த மார்க்கம் ஏற்கனவே பெயிண்ட் எல்லாம் பூசி அழகுபடுத்தப்பட்டு எங்களுடைய கையில தரப்பட்டிருக்கிறது. நாங்க பிதுஅத்துக்களை செஞ்சு நாங்க எங்களுக்கு இது நல்லா இருக்குதானே என்று சொல்லி இந்த மார்க்கத்துக்குள்ள அலங்காரப்படுத்த தேவையில்லை. இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணப்படுத்தியிருக்கிறார். இந்த மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கம். இது நன்றாக விளங்குறியாமல் இந்த செய்தியை பாருங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஒரு யூதன் என்ன செய்யறான்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரார். வந்து யா அமீரல் முஃமினீன், முஃமின்களின் அமீரை தலைவரே, உங்களுடைய வேதத்தில் நீங்கள் ஒரு ஆயத்தை ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்க அந்த ஆயத்தை பத்தி சரியா கணக்கெடுக்கிறீங்க. லவ் அலைனா மஅஷரல் யஹூத் நஸலத்,
எங்களுடைய சமுதாயத்துக்கு, யூத சமுதாயத்துக்கு மட்டும் அந்த வசனம் இறங்கி இருக்குமாம் என்று சொன்னால் லத்தகத்னா தாலிகல் யௌம ஈதா, அன்றைய நாளை நாங்கள் பெருநாள் நாளாக ஆக்கியிருப்போம். அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு ஆயத்து சும்மா சாதாரணமா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க என்ற அர்த்தத்தில் சொல்லுகிறார். சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, எந்த ஆயத்தை சொல்றீங்க நீங்க, என்ன ஆயத்தை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சொன்ன உடனே அந்த யூதன் சொல்றான் வந்து அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. மாயிதா அத்தியாயத்தில் வரக்கூடிய இந்த வசனத்தை சொல்றான். இந்த வசனம் தான் கடைசியாக இறங்கின வசனம். மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனம். இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனம். இந்த வசனத்தை அவர் சொன்ன உடனேயே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அந்த வசனம் எப்போது இறங்கியது, எந்த நாளையில் இறங்கியது, எந்த இடத்தில் இறங்கியது என்பதை நாங்கள் அறிவோம். இந்த வசனம் சொன்ன வசனம் இருக்குது, அது என்ன நாளையில எந்த இடத்துல இறங்கினேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் என்று சொல்லிட்டு அவர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜும்மாவுடைய நாளையிலே அரபாவுடைய தினத்திலே நிற்கின்ற போதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினான். அப்படி என்றால் இந்த அரபாவுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பை பாருங்க. அரபாவுடைய நாளையை தெரிவு செய்து அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கினார். இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்ட நாள் அரபாவுடைய நாள். என்ன பூர்த்தியாக்கப்பட்ட நாள்? இந்த மார்க்கத்துக்குள் நாங்க கை வைக்க இயலாது. முன்னுக்கு இருக்கிறத பின்னுக்கு தூக்கி போட இயலாது, பின்னுக்கு இருக்கிறத தூக்கி முன்னுக்கு போட இயலாது. எங்க சொந்த ஊடன்னு சொன்னா என்ன செய்யலாம்? இந்த இருக்கிற திரைச்சீலையை தூக்கி பின்னுக்கு போடலாம், முன்னுக்கு போடலாம், இதுல நிறத்தை வந்து மாத்தலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல மாத்த இயலுமா? இன்னைக்கு மாத்தி போட்டார்களே, முன்னுக்கு செல்ல வேண்டிய செலவாத்த பின்னுக்கு கொண்டு போய் போட்டு, பின்னுக்கு செல்ல வேண்டிய செலவாத்த முன்னுக்கு கொண்டு போய் போட்டு, திக்ர் செய்யற முறையை மாத்தி, செலவாத்து சொல்ற முறையை மாத்தி, இப்படி நடந்துச்சா இல்லையா நம்முடைய சமுதாயத்திலே, தீனுக்குள்ளே மார்க்கத்துக்குள்ளே நடந்து இதெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவார்கள்? நாங்க நல்லதை தானே செய்யறோம், நல்லதை தானே செய்யறோம். நல்லது செய்யறதுக்கு இது எங்களை சொந்த மார்க்கம் இல்லை. எங்களை சொந்த ஊட்ட வந்து நல்லதை செய்யலாம், விரும்பினத்தை செஞ்சுட்டு போகலாம். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது பூர்ணப்படுத்தப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தில் கை வைப்பதற்கு யாருக்கு இந்த அதிகாரம் கிடையாது. இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்குவதற்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. அந்த சர்டிபிகேட்டை அல்லாஹ் தஆலா எப்ப வழங்கினான் தெரியுமா? அரபாவுடைய நாளையில் தான் வழங்கினான். அப்படி என்றால் இந்த அரபா எவ்வளவு சிறப்புமிக்க அரபாவுடைய நாள் என்கிறதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மாத்திரமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் எத்தனையோ கோடான கோடி மக்கள் மரணிச்சிருக்கிறார்கள். இவ்வாறு மரணித்தவர்களிலே சொர்க்கவாதிகள் இருப்பார்கள், நரகவாதிகள் இருப்பார்கள். காபிர்களை விட்டுருங்க, மூமின்களுக்குள்ள, அந்த மூமின்களுக்குள்ளே அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு என்று சொல்லி கொஞ்சம் பேர் வச்சிருப்பார். இணை வைக்காதவர்கள், இணை வைக்காமல் பாவம் செய்து மரணித்தவர்கள், இப்படியானவர்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா நரகம் என்று தீர்ப்பு கொடுத்திருப்பார். ஆனா நரகத்துக்கு எப்ப போவார்கள்? நாளை மர்ம நாளையில போவார். அதுக்கிடையில மன்னரை வேதனை அவர்களுக்கு இருக்கிறது. இணை வைத்திருந்தான்னு சொன்னா அவர்களுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த இணை வைப்பு கொள்கையிலே இருந்து பாவம் செஞ்சிருக்கிறான், ஆனா அல்லாஹ்வை சரியா நம்பினவர். இப்படி பாவம் செய்தவர்கள் நரகத்துக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பார், நரகவாதி அறிப்பார். இப்படியான அந்த நரகவாதிகளை அல்லாஹ் தஆலா சில காலங்களுக்கு விடுவிக்கிறான். ரமலானுடைய காலம் வந்து ஜாமடிச்சா நரக விடுதலை கொடுக்கிறான் அல்லாஹ் தஆலா. அவன் தெரிவு செய்து அவனுடைய அருளுக்கு தெரிவானவர்களை எடுத்து நரக விடுதலை கொடுக்கிறான். இவ்வாறு நரக விடுதலை கொடுக்கப்படுகின்றதில் அதிகமாக ரமலானுடைய காலத்தில் நரக விடுதலை கொடுக்கப்படுகிறது. இப்படி சில காலங்கள் அல்லாஹ் தஆலா நரக விடுதலை கொடுக்கிறான். அவன் விரும்புகிற காலங்கள்ல கொஞ்சம் பேர் எடுத்து நரக விடுதலை கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. ஆனால் இந்த நாட்களிலே எல்லாம், இந்த காலங்களிலே எல்லாம் அல்லாஹ் அதிகமாக எண்ணி கணக்கெடுக்காத அளவுக்கு நரக விடுதலை கொடுக்கப்படுகின்ற ஒரு நாள் இருக்குமாம் என்று சொன்னால் யௌம் அரபா என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரபாவுடைய நாளில் தான் அல்லாஹ் தஆலா அதிகமானவர்களுக்கு நரக விடுதலை கொடுக்குகிறான் என்று சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அரபாவுடைய நாள் சிறப்பு பாத்தீங்களா? நரக விடுதலை அதிகம் கொடுக்கப்படுகின்ற நாளாக அந்த அரபாவுடைய தினம் இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு வழங்கப்படுத்துகிறது. என்பதற்குரிய சகோதரர்கள், இது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா
இந்த பூமியில இருக்கக்கூடிய சில அடியார்களை வானத்திலே இருக்கக்கூடிய இவர்களை விடவும் உயர்வான அடியார்களிடத்தில் பெருமையாக பேசுகின்ற ஒரு நாள் என்றால் அது அரபாவுடைய நாள். இந்த நாளையில பேச மாட்டான் அல்லாஹ் தஆலா. ஆக டாப் லெவல்ல பெருமையாக பேசுகின்ற சில அடியார்களை பேசுவார். யார் அந்த அடியார்கள்? அல்லாஹ் தஆலா ஏன் அவர்களை பேசுகிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அரபாவுடைய தினத்தில் அல்லாஹ் தஆலா அரபா மைதானத்தில் இருக்கிறார்கள் இல்லையா? அரபா மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவர்கள் குறித்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய மலாயிக்காமார்களிடத்திலே பின்வருமாறு கேட்கிறார். மா அராதஹா உலா, இவர்கள் என்னத்துக்கு வண்டிவடத்தில் வந்திருக்கிறார்? அல்லாஹ்க்கு தெரியாமல் இல்லை. ஒவ்வொருத்தர் வெள்ளப்புடவையோடு பட்டடிந்த பரட்ட தலையோடு ஒன்றுமே இல்லாமலுக்கு என்ன செய்வார்கள்? வந்து குந்திக்கிட்டு அந்த அரபா மலையை நெரிப்பார்கள். அல்லாஹ்க்கு தெரியாமலுக்கு இல்லை இவர்கள் என்னத்துக்கு வண்டிவடத்தில் வந்திருக்கிறார்கள் சொல்லி அந்த கண்ணியத்தை வெளிப்படுத்தும் முகமாக அரபாவிலே குந்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய மாணவர்களிடத்திலே பெருமையாக பேசுகிறார். என்னத்துக்கு வண்டிவர்கள் வந்து குந்திக்கிட்டு இருக்கிறார்கள்? என்னத்துக்கு வண்டிவர்கள் வந்தார்கள்? இவர்களுடைய நிலைமையை பார்த்தா புழுதி அடிச்சு போயிருக்குது, ஊத்து அடிச்சு போயிருக்குது, வேர்வையோடும் இந்த மாதிரியான நிலைமையில் இவர்கள் வந்துகிட்டு இருக்கிறார்கள். ஏன் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய வானவர்களிடத்திலே மலாயிக்கமாக இவர்களை விடவும் மலாயிக்கமாக. இன்றைக்கு நம்மளை பத்தி ஒருத்தர் போந்துட்டான்னு சொன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம். நம்மளை விட பெரிய ஒரு அதிகாரி நம்மளை பத்தி புகழ்ந்து பேசியாமன்னு சொன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அல்லாஹ் நம்மளை எல்லாம் படைத்தவர். அவன் வந்து யாரை பார்த்து சந்தோஷப்படுறான் தெரியுமா? அந்த அரபாவிலே இருக்கக்கூடிய அந்த ஹாஜிகள் அந்த இடத்திலே இருப்பதை பார்த்து விட்டு அல்லாஹ் தஆலா நெருங்கி வந்து அன்றைய நாளிலே நரக விடுதலை கூடுதலாக கொடுத்து சந்தோஷத்தின் காரணமா நரக விடுதலை கூடுதலாக கொடுத்து அந்த மக்களின் பக்கம் நெருங்கி வந்து அவர்களை பற்றி தன்னுடைய மலாயிக்காமார்களிடத்திலே பெருமையாக பேசி இவர்கள் எதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள் பார்த்தீங்களா? என்னுடைய கட்டளைக்காக வேண்டி வந்திருக்கிறார்கள், என்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா பெருமையாக பேசுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய காலத்தில் கேட்கப்படுகின்ற துஆ இருக்கு, ரொம்ப சிறந்த துஆவாக இருக்கிறது. அரபாவுடைய நாளிலே கேட்கப்படுகின்ற துஆ சிறந்த துஆ. அந்த அரபாவிலே கூடி இருந்து கொண்டு என்ன செய்கிறது? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை தான் செய்கிறது. விக்ருகளும் தௌபாக்களும் இஸ்திக்பார்களும் பிரார்த்தனைகளும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அரபாவிலே இருப்பவர்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பார்கள். அரபாவுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய நாங்கள் அன்றைய தினத்திலே நோன்பு பிடிப்போம். அந்த நோன்புக்கு தான் அல்லாஹ் தஆலா 2 வருடத்துக்குரிய குற்ற பரிகாரத்தை நமக்கு தருகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த அரபாவுடைய தினத்திலே ஹாஜிகள் அரபாவுடைய நிற்கின்ற அந்த நேரத்திலே நாங்கள் வெளியிலே இருக்கக்கூடியவர்கள் அரபாவுடைய நோன்பை நோற்று அல்லாஹ் சொன்ன அந்த 2 வருடத்துக்குரிய குற்ற பரிகாரத்தை அடைந்து கொள்வதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரஃபா நோன்பு என்பது ஒரு இடத்தோடு சம்பந்தப்பட்ட நோன்பாகும். ஸௌமு யௌமில் இத்னைன் என்றால் திங்கட்கிழமை நாள் நோன்பு பிடிப்பது என்பது அதனுடைய அர்த்தம். இந்த நோன்புக்கும் திங்கட்கிழமைக்கும் தொடர்பு இருக்கிறது. ஸௌமி யௌமில் இத்னைன் என்றால் திங்கட்கிழமை தினம் நோன்பு பிடிப்பது. திங்கட்கிழமை நோன்பு பிடிச்சா என்ன நன்மை கிடைக்கும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். நபி அவர்கள் திங்கட்கிழமை நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும், அது ஒரு சுன்னா. திங்கட்கிழமையில் நோன்பு பிடிப்பது. திங்கட்கிழமையில் ஒரு நோன்பு பிடிக்காமல் செவ்வாய்க்கிழமையில் நோன்பு பிடித்தால் அவர் திங்கட்கிழமை நோன்பு பிடித்தவராக மாற மாட்டார். ஏனென்றால் திங்கட்கிழமைக்கும் அந்த நோன்புக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இதே போல ஆஷூரா நாளில் நோன்பு பிடித்தல், ஆஷூராவுடைய நாள் எதுவோ அந்த நாளில் நோன்பு பிடிப்பது அந்த நாள் நமக்கு நோன்பு பிடிச்ச நன்மையை கொண்டு சேர்க்கும், ஒரு வருடத்துக்குரிய குற்றப்பரிகாரமா அமையும். இதே மாதிரி தான் ஸௌமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் நோன்பு பிடித்தல். அரஃபா என்பது ஒரு இடம், நோன்பு என்பது அந்த இடத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வணக்கம். எனவே அந்த அரஃபாவுடைய தினத்தில் நாங்கள் நோன்பு பிடிப்பதுதான்
அல்லாஹ்வும் தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு சொல்லி தந்த சரியான நடைமுறையாகும். அந்த அரபாவுடைய தினம் குறித்து நோன்பு மட்டும் அந்த ஹதீஸ் வரல. அரபாவுடைய நாளில் நோன்பு பிடித்தல்ங்கிறது மட்டும் வரல. அரபாவுடைய நாள் குறித்து எவ்வளவோ செய்திகளை நான் இப்போது சொன்னேன். அரபாவுடைய நாளையிலே அல்லாஹ் தஆலா அந்த அடியார்களை தன்னுடைய அடியார்களிடத்திலே மலாயிக்கமார்களிடத்திலே பெருமையாக பேசுறது, இவர்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்கிறது. இது எல்லாம் நடக்கிறது அரபாவுடைய நாளையில். எந்த அரபாவுடைய நாளையிலே? ஹாஜிகள் அரபாவில் இருக்குகின்ற அந்த நாளையிலே. இந்த நாளில் தான் அல்லாஹ் தஆலா சிறப்பித்து சொல்லுகிறார். இந்த நாள் தான் சிறப்புக்குரிய நாள். இந்த நாள் தான் அதிகமாக நரக விடுதலை செய்யப்படுகின்ற நாள். அதை விட்டுட்டு அடுத்த நாள் அரபாவுடைய நாள் எங்களுக்கு துல்ஹிஜ்ஜா 9 என்று சொல்லி அன்றைய நாளில் அரபாவுடைய நோன்பு பிடிக்கிறது அந்த சிறப்பு கொண்டாடுறார். ஏன்னா அரபாவுல இருந்து போய்த்துருவா, முஸ்தலிஃபாக்கு வந்துருவா, அடுத்த நாள் பெருநாள் தினத்துக்கு வந்துருவா. அரபாவிலே ஹாஜிகள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய அன்றைய நாளையில் தான் இந்த நோன்பை பிடிக்க வேண்டும் என்பதற்கு பல ஆதாரங்களை நாம் சொன்னோம். ஏன் அந்த நோன்போடு மட்டும் குறித்து அந்த செய்தி வரவில்லை. அன்றைய நாளிலே அல்லாஹ் தஆலா நரக விடுதலை கொடுக்கிறான் என்று வருகிறது. அப்படி என்று சொன்னா நரக விடுதலை 2 நாள் கொடுக்கிறது என்று வந்து அன்றைக்கு அரபாவுல இருந்த அன்றைய நாள் ஒரு நரக விடுதலை கொடுத்தது, அடுத்த நாள் எங்களுக்கு அரபா, அதனால இன்றைக்கு நரக விடுதலை அல்லாஹ் கொடுக்கிறான்னு சொல்ல வேண்டி வந்து அன்றைய நாள் உலகத்துக்கு ஒரு அரபாவுடைய தினம் வரும். நேரம் தான் வித்தியாசம் இருக்குமே தவிர நாள் வித்தியாசப்படாது. இன்றைக்கு 10 நிமிஷத்துக்குள்ள நமக்கு உலகத்துல நடக்கிற எல்லாமே இங்கே சொல்லப்பட்டு விடுகிறது. கலிபோர்னியாவிலே காட்டு தீ பரவுகிறது 10 நிமிஷத்தால காத்தாங்குடியிலே, அக்கரப்பத்திலே, இந்த மாதிரியான இடங்களிலே, கிழக்கு பகுதியிலே எங்களுக்கு தெரிய வருது. அவ்வளவு ஒரு அதாவது கைக்குள்ள இருக்கக்கூடிய கால உலகம். எனவே அரபாவுடைய நாளை பொறுத்தவரையில் அதில் நாங்கள் சரியான தெளிவோடு இருக்க வேண்டும். இந்த நாள் ஒரு இடத்தோடு சம்பந்தப்பட்ட நாள். இந்த இடத்திலே ஹாஜிகள் எப்போது இருப்பார்களோ அந்த இடத்தில் நீங்கள் நோன்பை பிடிங்க. அப்பதான் அந்த சிறப்பு நாங்கள் அடையலாம். அந்த சிறப்பு எங்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த சிறப்பு நாங்க அறையிறோம். இப்ப நான் சொன்ன இவ்வளவு விடயங்களும் அந்த அரபாவுடைய நாள் எவ்வளவு சிறப்பான நாள்ங்கிறத எங்க மனசுக்குள்ள கொண்டு வச்சு இந்த சிறப்பான நாளை நோன்பு பிடித்து கண்ணியப்படுத்தி 2 வருஷத்துக்குரிய குற்றப்பரிகாரத்தை நாங்கள் பெற வேண்டும் என்றால் அந்த நாளில் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். அந்த நாள் ஹாஜிகள் அரபாவிலே இருக்கக்கூடிய அந்த நாள் தான் என்பதை மிக தெளிவாக இந்த ஆதாரங்கள் நமக்கு சொல்கின்றன. எனவே எதிர்வரக்கூடிய அந்த செவ்வாய்க்கிழமை தான் அரபாவிலே ஹாஜிகள் ஒன்று சேருவார்கள். அன்றைய தினம் தான் அரபாவுடைய நாளாக கணிக்கப்படும். அன்றைய தினத்தில் தான் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஆதாரங்களை மையமாக வைத்து நாம் சொல்லிக் கொள்கின்றோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கி இந்த மாதிரியான நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல உள்ளங்களை கொண்டவர்களாக நம் அனைவர்களை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.